குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் 13 மே 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஸ் அப்படின்ற மாதிரி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்காக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மக்களவையோட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் கட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா தெலுங்கானா, ஒடிசா போன்ற 9 மாநிலங்களில் இருக்க 95 தொகுதிகளிலும், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தொகுதியும் மொத்தம் 96 தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. இது வந்து 4ஆம் கட்ட தேர்தல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றான சென்னை துறைமுகத்தின் துணை நிறுவனமான எண்ணூரில் இருக்க துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் துறைமுகம் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கும், பிசியில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கு தெரிவிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் தளம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதிய தளம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த தளத்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி குறித்த திட்டங்களை வந்து நேரடியாக அவர்களுக்கு தொலைபேசினுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிற திட்டம். ஓகேங்களா. அடுத்து 16 செவிலியர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த சேவைக்கான விருது வழங்கியிருக்காங்க. மருத்துவத்துறையில் சிறந்த சேவையாற்றிய 14 செவிலியர்களுக்கு சிறப்பு விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் கவுன்சில் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா உலக செவிலியர் தினம் மே 12ஆம் தேதி. ஓகேங்களா, அதனை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனை அங்கீகரிக்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அவங்களுடைய பேர்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை, இது மட்டும் சும்மா டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி. ஓகேங்களா, டெய்லி ஒரு அமைச்சர் பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வரும்போது அப்படி படிச்சுக்கோங்க, அதே போதுமானது. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது 3198 கோடியில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து தமிழக அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு வாரியம் வந்து கட்டியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி காலத்தில் 3198 கோடியில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து கட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் பேரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் மு க ஸ்டாலின் அவர் பார்த்திங்கன்னா 1/9/2021 வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் மு க ஸ்டாலின் தான் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு. எப்போ அப்படின்னா 2021. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த நோட்டா ஓட்டை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா 100 வாக்குகளில் 99 வாக்குகள் நோட்டாவுக்கு அளிக்கப்பட்டாலும் மீதமுள்ள ஒரு வாக்கை வந்து யார் பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். ஓகேங்களா, நோட்டாவுக்கு வந்து அந்த இது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2013ஆம் ஆண்டு தான் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, அது அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து கடந்த மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா 51,660 வாக்குகள் வந்து நோட்டாவில் பதிவாயிருக்கு. ஓகேங்களா. அடுத்து அதாவது குடியுரிமை திருத்த சட்டம், இது நம்ம டெய்லியும் படிக்கிறோம், இருந்தாலும் ரிப்பீட்டடாக ஞாபகப்படுத்துகிறேன். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த அந்நாட்டின் சிறுபான்மையினரான இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் மதத்தினர், பார்சிகள், கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்யும் சட்டம் தான் பார்த்திங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம். ஓகேங்களா. அடுத்து நாட்டின் வன பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 15 ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தெரிவிச்சிருக்கு. வன பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான முன்னேற்றங்களை செய்துள்ளதாகவும் இதனால் வனப்பரப்பில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநாவோட வன அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தெரிவிச்சிருக்கு. உலக அளவில் 2010-2020 காலகட்டத்தில் சராசரி வருடாந்திர வனப்பரப்பு அதிகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 3ஆவது இடத்துல உள்ளது. ஓகேங்களா, இது முக்கியமானது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் மே 6 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற்ற வன அமைப்பின் 19வது அமர்வில் வந்து இந்தியா பங்கேற்றிருக்கு. அப்போ தான் வந்து இது தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டு முயற்சிகளில் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உலகமெங்கும் உள்ள 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட உலகளவில் முயற்சிக்காக சர்வதேச கூட்டணியை வந்து இந்தியா உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
வன தீ மேலாண்மை மற்றும் வனச் சான்றிதழ் கவனம் செலுத்தி 40 நாடுகள் மற்றும் 20 சர்வதேச அமைப்புகள் பிராந்தியங்கள் கலந்து கொண்ட இந்தியாவின் தலைமையிலான முன்னெடுப்பு டேராடூனில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து அக்டோபரில் நடைபெற்றது. இந்த முன்னெடுப்பின் பரிந்துரைகள்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வனத்தீ மேலாண்மை மற்றும் வனச் சான்றிதழ் கவனம் செலுத்துறதுக்காக 40 நாடுகள் 20 சர்வதேச அமைப்புகளை கொண்ட ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா இந்தியாவில் டேராடூனில் வந்து கடந்த ஆண்டு வந்து அக்டோபர் மாதம் நடந்திருக்கு. அதில் நடந்த விஷயத்தை பற்றிலாம் அதில் எடுத்துரைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் 2வது துப்பாக்கிச் சுடுதல் தேர்வு போட்டி. ஓகேங்களா, ஒலிம்பிக் போகிறதுக்காக ஒரு குவாலிஃபை ரவுண்டு மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா சிங்கும், ஆடவர் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் பன்வாலாவும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. மனு பாங்கர் 2வது இடத்தை பெற்றிருக்காங்க. விஜயவீர் சிந்து வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் பிரிவில் 2ஆம் இடம் பெற்றிருக்காங்க. 10 வீரர்கள் வந்து 4வது மற்றும் இறுதிச் சுற்றில் வந்து மோதுகிறாங்க. ஓகேங்களா, இதில் குவாலிஃபை ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் வந்து நம்ம கலந்துக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து கேப்டன் சலீமா டைட். இவங்க யார் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட கேப்டன். ஓகேங்களா, சலீமா டைட். ஓகேங்களா, கடந்த மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேப்டன் நியமிக்கப்பட்டாங்க. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஹாக்கி தொடரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கைப்பற்றியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது போலந்தில் வார்சா நகரில் சூப்பர் டெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் போட்டி வந்து நடைபெற்று வருது. இதில் உலகில் முன்னணி செஸ் வீரர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. துரிதமான ஆட்ட முறைகளை கையாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் இரண்டாவது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா கால்சனை வீழ்த்தியிருக்காரு பிரக்யானந்தா. ஓகேங்களா, சீனாவின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 20.5 புள்ளிகளுடன் முதலிடத்திலையும், கால்சன் வந்து 18 புள்ளிகள் 2ஆம் இடத்துலையும், பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா 14.5 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அர்ஜுன் எரிகைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்காரு. டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 9.5 புள்ளிகளுடன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக்கு தகுதி பெற்றார் அமன். இவர் யார் அப்படின்னா இந்திய மல்யுத்த வீரர். ஓகேங்களா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றுக்கிறார் இந்திய மல்யுத்த வீரர் அமன் செக்ராவத். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா துருக்கியின் இஸ்தான்புரி நகரில் உள்ள உலக குவாலிஃபயர் போட்டிக்கு வந்து இவர் போய் கலந்துக்கிட்டு அங்கே வெற்றி பெற்றிருக்காரு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் வந்து தகுதி பெறாரு. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அமன் செக்ராவத் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்த வீரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, அதில் எந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து முக்கியமான ஜிகே 29 முறை எவரெஸ்ட்டை எட்டி வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைத்திருக்காரு கமி ரீட்டா. ஓகேங்களா, நேபாளத்தில் சேர்ந்தவர். இவர் புகழ்பெற்ற மலையேற்ற வீரரான இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 54. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை வந்து 29வது முறையாக ஏறி அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய சாதனை வந்து இவர் படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் தான் வந்து அந்த சாதனையை படைச்சிருந்தார், அதை முறியடிச்சிருக்காரு. சரிங்களா, முதல் முறையாக 1994 தன்னோட 24 வயதில் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து இமயமலையோட எவரெஸ்ட் சிகரத்தை மட்டுமல்ல K2 சிகரம், சோஓயு, லோச்சோ மற்றும் மனஸ்லு ஆகிய சிகரங்களையும் ஏறி அவர் வந்து சாதனை படைச்சிருக்காரு. கடந்த ஒரே ஆண்டில் 2 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி வந்து பார்த்திங்கன்னா 28 முறை சாதனையை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரிநாத் கோயில். ஓகேங்களா, நம்ம இதில் ஒன்றும் கொஸ்டின் கிடையாது. இந்த பத்ரிநாத் கோயில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஏன்னா அதில் முக்கியமான இடங்கள், அதனால் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசாக் பராபத். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது முக்கியமானது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.